ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29:10. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. சிலருடைய வார்த்தைகள் உற்சாகமூட்டும், பலப்படுத்தும், முக்கியமானதாக இருக்கும். சில வார்த்தைகள் கேட்டவுடனே வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய நல்வார்த்தையை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது. அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்கள் கண்கள் காணும் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நரம்பு பிரச்சனைகளினால் பாதிப்புகளானவர்களுக்கு இறங்குவீராக. உமது பரிசுத்த கரத்தால் தொட்டு அவர்கள் சுகம் பெற கிருபை செய்வீராக. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்துவீராக. நீர் அவர்களை உயர்வடைய செய்து, நீர் அவர்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் அவர்கள் வாழ்வில் அனுபவிக்க இரக்கம் செய்யும். உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் வரை பொறுமையுடன் காத்திருந்து ஆசீர்வதிக்க வழி நடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொருவர் வாழ்விலும் சோதனைகளோ சவாலான சூழ்நிலைகளோ அவர்களை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது அவர்கள் பலவீனத்தினால் விழுந்து விடாதவாறு அவர்களை மன்னித்து சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் பலத்தை தந்தரல ஜெபிக்கிறோம். தகப்பனே, கவனிப்பாரற்று பாதுகாப்பற்ற நிலைமையிலும் வன்முறைக்கு உட்படும் நிலையிலும் இருக்கிற குழந்தைகளை உங்க செட்டைகளின் மறைவில் பாதுகாத்து உமது தோள்களில் சுமந்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனால் துன்புறுத்தப்படும் போதும், தீய வார்த்தைகளை கொட்டி வேதனையை செய்யும் போதும் நீடிய பொறுமையுடன் தேவ அன்போடு செயல்படவும், துன்புறுத்தும் கணவன்கள் பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை பெறவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் மனம் திரும்பவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பு வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்கிற பெண்கள், பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கு, கண்ணின் காட்சிகளுக்கு, தீய கண்களுக்கு விலக்கி காக்கப்படவும், மதுப்பிரியர்கள், போதைப் பொருள் தயாரிப்பாளர்கள், விற்பவர்கள், பயன்படுத்துவோர், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், திருடர், பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள், கந்துவட்டி வாங்குகிறவர்கள், ஓரின புரட்சிக்காரர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்பவும், வியாதியஸ்தர் சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், இரட்சகரை அறிவில் வளரவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கு உங்க கிருபை வழிநடத்தலும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் தெய்வீக பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் தெய்வீக கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.